Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல French fries ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்லயே சிம்பிளா டேஸ்டியா இந்த French fries எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 4 எடுத்து வச்சிருக்கேன். French fries பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமா இருக்க உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த ஃபிங்கர் சைஸ்ல அந்த சிப்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதை ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்கும், கடையில் விற்கிற மாதிரியே. இப்போ நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க கோல்டு வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட போகிறோம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச்சு எல்லாமே போகும். இப்படி பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்படி பண்ணுறதுனால உள்ளே நல்லா சாஃப்டாக வரும் உருளைக்கிழங்கு. இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வீட்டில் ஒரு பேப்பர் டவல் அப்படி இல்லைனா ஒயிட் கிளாத்தில் போட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயிலை நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப கலராலாம் வராது, அதே கலரில் தான் ரிட்டைன் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதெல்லாம் இந்த எண்ணெயிலேருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மேலே கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் லேயர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃப்ரை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு அப்புறம் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம், பல்காக பண்ணி வச்சுட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு கிறிஸ்பியாக மேலே லேயரு. எடுத்து வச்சுட்டு இப்போ இதை சீசனிங் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா சைடும் நல்லா சீசன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.